ரூ. 5 டாக்டர் பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆனா ரூ. 2 டாக்டர் பத்தி தெரியுமா? கேரளால இருக்க கண்ணூருங்கிற கிராமத்துல ராயுடு கோபால்ங்கிற ஒரு டாக்டர் தன்னோட 50 வருஷத்துல 18 லட்சம் பேஷண்ட்ஸ்க்கு வெறும் ரூ. 2 மருத்துவம் பார்த்திருக்காரு. மருந்து வாங்க காசு இல்லைனாலும் அவங்களுக்குமே இலவசமா மருந்துகளையும் கொடுத்திருக்காரு. அவர் இருக்கிற வரைக்குமே அவர் அப்பா என்ன சொன்னாரோ அதை கடைபிடிச்சு வாழ்ந்திருக்காரு. அவர் அப்பா சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? டாக்டர் வேலைங்கிறது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய விஷயம். அதுல நீ பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சா நீ டாக்டரே படிக்க வேணாம்னு சொல்லியிருக்காரு. அதேபடிதான் அவர் வாழ்ந்தும் இருக்காரு. 2013ல இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அவருக்கு பெஸ்ட் ஃபேமிலி டாக்டர்ங்கிற ஒரு பட்டம் வழங்குச்சு. கேரளா சீஃப் மினிஸ்டர் கூட அவரை மக்களின் மருத்துவர் தான் சொல்லுவாராம். 2024ல ஹெல்த் இஷ்யூனால ராயுடு கோபால் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதனால கிளினிக் மூடப்பட்டுச்சு. 2025 இந்த வருஷம் 80 வயசுல அவரோட உயிர் பிரிஞ்சிருச்சு. அவரோட உயிர் பிரிஞ்சாலுமே மக்கள் கிட்ட அவரோட பேரும் சேவையும் என்னைக்கும் மறையாதுல்ல. நம்ம இந்தியால கல்வியும் மருத்துவமும் எப்போ நமக்கு இலவசமா கிடைக்குதோ அன்னைக்கு வறுமைங்கிற பிடியில இருந்து இந்தியா கண்டிப்பா விடுதலை பெறும். இந்த மாதிரி ஒரு சில பேரோட சேவையால தான் மனிதம் இன்னும் வாழ்ந்துகிட்டே இருக்கு.